உங்கள் வீட்டோட பாத்ரூம் ஃப்ளோர் வந்து வீட்டோட ஃப்ளோர்லேருந்து டவுனில் இருக்கணுமா அப்பில் இருக்கணுமா? வீட்டோட ஃப்ளோர்லேருந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ஒரு வயசானவங்க கூட வீல் சேரில் கூட நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டு வெளியே கூட்டு வரலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும், கன்வீனியன்ட்டாக இருக்கும். பட் சில இடத்துல ஏன் ஹைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ பாத்ரூமோட ட்ரைன் பைப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, 4 இன்ச் பைப் 2.5 பைப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தரையில் கொண்டு போகிறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இஷ்யூ கிடையாது. கீழே வந்து மண்ணு தான் இருக்கணும் போது நம்ம பள்ளம் எடுத்து வெளியே கொண்டு போயிடலாம். பட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ஸ்லாப் மாதிரி டவுன் பண்ணி கொடுக்குறோம். அந்த இடத்துல மட்டும் எங்கே பாத்ரூம் வருதோ அங்கே மட்டும் ஸ்லாப் டவுன் ஆகிருக்கும். பட் அந்த மாதிரி பண்ணும்போது கீழே பெட்ரூம்லையோ இல்லை ஹால்லையோ இல்லை கிச்சன்லையோ பார்த்தோம் அப்படின்னா அந்த சீலிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஆக்வர்டாக தெரியும். அதே மாதிரி சில லீக்ஸ் எதனா அதில் வந்துச்சுன்னா கூட அது ரொம்ப ஒரு ஆக்வர்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அதனால அந்த ஸ்லாப் வந்து டவுன் பண்ணாமல் ஒரே லெவலில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம 4 இன்ச் 2.5 இன்ச் பைப்லாம் கொண்டு போகிறோம் அந்த பாத்ரூம் ட்ரைன்ஸ்லாம். ஸோ அப்படின்னும் போது ஒரு ஸ்டெப் வந்து மேலே ஏறும். ஒரு 6 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் தான். மற்றபடி பாத்ரூம் ஹைட்டாக இருந்தால் தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு மித்து. ஈஸியாக நம்ம பார்டர் கொடுத்து அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். சம்டைம்ஸ் பாத்ரூம் நீங்கள் டவுனில் வச்சா கூட அந்த ட்ரைன் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வரும். அது மேலே இருந்தாலும் வரும், கீழே இருந்தாலும் வரும். நன்றி.